அமீர் கானை பற்றி தான் இப்போ தமிழ் சினிமாவே பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போது அதில் நடித்த நிறைய நடிகர்களை பற்றி பேசினாங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா படத்தை யாருமே எதிர்பார்க்கலன்னு நெல்சனை பாராட்டினவங்கலாம் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பேன் இண்டியானா என்னென்னு பாகுபலியில் நம்ம பார்த்தாச்சு. இப்போது இந்த கூலி படத்துக்கு அப்புறமா அமீர் கானுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிருந்து ஹிந்திக்கு போய் சாதித்த நிறைய இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகைகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே ஒரு படம் ஹிட்டுனா அடுத்தது அவங்க பாலிவுட்டில் இருப்பாங்க, இல்லை தெலுங்குல ஹிட்னா அடுத்து அவங்க பாலிவுட்டில் இருப்பாங்க. இப்படி நிறைய பேரை கூப்பிட்டு அங்கே நடிக்க வச்சுருவாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அங்கேருந்து ஒருத்தவங்க வேறு லாங்குவேஜுக்கு வந்து சாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஷாருக் கான் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஹேராம் படத்தில் நடிச்சிருந்தாரு. இது இல்லாமல் நம்மளுடைய அமிதாப் பச்சன் படங்களில் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நடிகர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் தனுஷுமே பார்த்தோம்னா தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போய் ஹிந்திலேருந்து ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயணமே எடுத்தார். அதே மாதிரி அமீர் கானுக்கு ரசிகர்கள் பட்டாளமும் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அவர் நடித்த இந்த கூலி திரைப்படத்தில் வசூல் ரீதியாக பெரிய ஒரு சக்ஸஸ் அது பாலிவுட்டில் கிடச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான ரீசன் அமீர் கான் தான் சொல்கிறாங்க. ஈவன் அமீர் கானுடைய நடிப்பில் சித்தாரே ஜமீன் பார் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை யூடியூப்லேயே டேரெக்டாக பார்த்துக்கலான்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பெருசாக ப்ரமோட் பண்ணலாம்னு நினச்சா அதுக்குள்ளே இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு தேவையான எல்லா ப்ரமோஷனையும் படம் தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த படத்தில் அமீர் கான் வேற மாதிரி இருப்பார், கூலி படத்தில் வேற ஒரு மாதிரி இருப்பார். இப்படி மாறி மாறி ரொம்ப வர்சைட்டிலாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு புகழாரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதுராசின்ற படம். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் படத்துடைய டீமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது. தமிழில் என்னதான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சூப்பரான ஆக்டராக சிவகார்த்திகேயன் இருந்தாலும் அதர் லாங்குவேஜ்லையும் அதே அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. அதுக்காக அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது கூலி படத்தோட நீங்கள் இந்த மதராசி படத்தோடைய கிளிம்ஸையும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிளிம்ஸை தனியாக ரிலீஸ் பண்ணாமல் கூலி படம் பார்க்குறவங்கெல்லாம் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது இல்லாமல் இது ஒரு பெரிய ப்ரமோஷனாகவே ஆயிடுச்சு மதராசிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டேரெக்டாக மதராசியோட ஒரு கிளிம்ஸை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வேற ஒரு மாஸ் வசூல் இருக்கிற படத்தோட சேர்த்து அது ஒரு கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்படி ஒரு ப்ரமோஷனை பண்ணி திரும்பவும் இந்த மதராசி படத்தோடைய வேலைகளை ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால இந்த படமும் வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது. த இன்டர்ன் அப்படின்ற படம் 2015 ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க நல்லா பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த படம் பார்க்கப்படுது. அந்த டைம்லேயே அஃபிஷியலாக இதை ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாலிவுட்டில் ஒரு ரைட்ஸ் வாங்கி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. 2020 இந்த படத்தோட ஷூட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. தீபிகா படுகோன் அண்ட் ரிஷி கபூர் இதெல்லாம் நடிக்கிறதுனாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிஷி கபூர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இதில் யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷனே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. தீபிகா படுகோன் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் டேக் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கடையிலேயே 2 பேரும் சேர்ந்து கல்கி அப்படின்ற படத்தில் ரொம்ப நாளாகவே பிஸியாக இருந்தாங்க. அதுக்குள்ளே தீபிகா படுகோனும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதனால் பெரிய ரிஸ்க்லாம் அவங்களால எடுக்க முடியாது. அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பினா இந்த படத்துலேருந்து தீபிகா படுகோன் விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, எப்படியாச்சும் இந்த படத்தை எடுத்தலாம் முயற்சி பண்ணுறோம், ஆனாலும் தடங்களாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய டீம் ஃபீல் பண்ணுறாங்க. மேபி இதில் மறுபடியும் தீபிகா படுகோனே வரப்போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு பதிலாக ஆளை மாற்றி எடுக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினி அவர்களுக்கு கிடைச்ச பெரிய பாராட்டு என்னன்னா அவர் 50 இயர்ஸ் திரையுலகத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் இந்த கூலியே அதுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கூலி படத்துக்கு மட்டும் இல்லாமல் இவர் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கும் வாழ்த்துக்களை இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமாக கார்த்திக் சுப்புராஜ் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து என் நோட் புக்கில் உங்கள் பேர் மட்டும்தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அழகாக நிறைய ஸ்கிரிப்லிங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் சொன்னாங்க. இது இல்லாமல் கார்த்திக் சுப்புராஜோட அடுத்த படம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும் கூலி படம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கார்த்திக் சுப்புராஜும் சொல்லியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேட்டை அப்படின்ற படம் விஜய் சேதுபதி, ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இவங்க காம்பினேஷனில் இந்த படம் பெரிய அளவில் ஒரு ஹிட் கொடுத்த படமாக பார்க்கப்படுது. மறுபடியும் இவங்க காம்போ கிடைக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பேச்சும் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இதை பற்றின ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே பிடித்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காரு. அதில் ஒரு முக்கியமான படமாக இந்த கூலியும் பார்க்கப்படுது. அடுத்ததான் என்ன படமாக இருக்கும், யாரோட இணைஞ்சு பண்ணுவார் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இப்போவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான்
நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.